சாட்சி ஆவணங்களை சான்றுகளை மறைப்பதற்காக மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற ஒரு பெண்ணை மருத்துவரின் அனுமதி இல்லாமல் கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். அரசமர தெருவில் அரசுக்கு சொந்தமான மதுபானங்களை சட்டத்துக்கு புறம்பாக வாங்கி ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாரு. அதை இறந்து போன கீர்த்திகாவுடைய தகப்பனாரை அந்த மதுபான பாட்டில்களை வியாபாரம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க. அதை அறிந்த அவரது மகன் ஐயா தினேஷ் என்பவர் அவங்க அப்பாவையும் கண்டிச்சிருக்கிறாரு, அந்த பாட்டில் விற்கிறவரையும் கண்டிச்சிருக்காரு. எங்கள் அப்பாவை இந்த சாராய பாட்டில் விற்கிறதுக்கு எங்களை கட்டாயப்படுத்தாத நிர்பந்தப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வான் பண்ணதுனால நேராக போய் காவல் நிலையத்தில், அவர் காவல் நிலையத்தில் கொலிஷனாக இருந்து இந்த பாட்டிலை விற்கிறார் அவர். அதனால் அவர் போய் காவல் நிலையத்தில் சொன்னோடனே போலீஸார் அவர் மேலே அழைச்சிட்டு போய் ஆர்ம்ஸ் ஆக்டில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இதை போய் கேட்குறாங்க கிராமத்தில் இருக்கவங்க, என்னங்க தவறாக பண்ணிட்டான் அந்த பையன், சாராயம் விற்க சொல்லாத எங்கள் அப்பா விற்க சொல்லாதுன்னு தானே சொல்கிறான், அதில் ஏன் அந்த அவன் மேலே போய் வழக்கு போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதில் அந்த பொண்ணு நியாயம் கேட்குது. நியாயம் கேட்கறதுல அந்த பொண்ணை போலீஸார் அவமானப்படுத்துகிறாங்க. அவமானம் தாங்காமல் காவல் நிலைய வாசல்லே அந்த பொண்ணு விஷமருந்தி தற்கொலைக்கு முயற்சி இப்போ இறந்து போச்சுங்க. இந்த நடவடிக்கை எடுக்கணும், உரிய போலீஸார் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த சாராய வியாபாரத்துக்கு கூட்டாக இருக்கிற போலீஸார் மேலே நடவடிக்கை, பொய் வழக்கு போட்ட போலீஸார் மேலே நடவடிக்கை. நடுக்காவேரி காவல் உதவி ஆய்வாளர் மீதும் அந்த சரக காவல் ஆய்வாளர் சர்மிளா மீதும் நடவடிக்கை எடுக்கணும். நான் வழக்கறிஞர் காமராஜ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தஞ்சாவூர் மாவட்ட செயலராக இருக்கிறேன். சகோதரி கீர்த்திகா அவர்கள் ஆய்வாளர் சர்மிளா அவர்களுடைய சட்டமுரண் செயல்களை கண்டித்து மருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்த போது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பாமல் ஆய்வாளர் சர்மிளா அவர்கள் அவரை தடுத்து மறுத்திருக்கிறார். உரிய நேரத்தில் அவரை மருத்துவமனைக்கு அழைத்திருந்தால் கூட அவர் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பு இருக்குது. மருத்துவ சிகிச்சை கொடுக்க முடியாத அளவிற்கு தடுத்திருக்கிறார் சர்மிளா ஆய்வாளர் அவர்கள். சர்மிளா ஆய்வாளர் இந்த நிகழ்வில் ஒரு கொலை குற்றவாளி, அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்திலே தண்டனை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார். அவர் பிழைப்பாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. என்ன இது அதாங்க சார், பாய்சன் குடித்தாங்க. பாய்சன் குடித்த உடனே நாங்கள் பாய்சன் குடிச்சாச்சுன்னு நான் சொன்னேன், தங்கச்சிங்க இது மாதிரி பாய்சன் குடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த மேடம் சொன்னாங்க, என்ன நடிக்கிறீங்களா, இது இப்போ ட்ராமா பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னையை கூட தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் உள்ளார விட்டு லாக் பண்ணிட்டாங்க. முன்னாடி அந்த கேட்டை லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணணுன்னே என்னை வெளியிலே விடலை. அதுக்கப்புறம் நான் ஒரு போலீஸ் அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் நான் வெளியில் போனேன். பாருங்கள் இப்போ இது இப்போ இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணிட்டு தான் நான் வெளியில் போய் அழுதுகிட்டு இருக்கிறோம். அப்பையும் கூட யாரையுமே நிற்க விடலை. போங்க வெளியில் போங்க, வெளியில் போங்க, எல்லோரும் ரெவடி தானே பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே ரொம்ப நேரம், ஒரு அரை மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணி அவங்களால நினச்சிருந்தாங்க. 3 ஜீப்பு நின்றுச்சிங்க சார். அந்த 3 ஜீப்பில் ஏதோ ஒரு ஜீப்பில் ஏற்றி அந்த உயிரை காப்பாற்றுன்னு நினச்சா அவங்க காப்பாற்றிருக்கலாம். போனால் போகட்டும், இருந்தால் இருக்கட்டும் அப்படிங்கிறது மாதிரி நினச்சி ஒரு கேவலமாக பிஹேவ் பண்ணி பேசினாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா நாங்கள் ஜிஹெச் கொண்டு வந்தோம். ஜிஹெச் கொண்டுட்டு இப்போ ஒரு பொண்ணு ட்ரீட்மெண்ட்டில் நடந்துகிட்ருக்கு. இப்போ என் தங்கச்சி 2வது தங்கச்சி இறந்து போயிட்டாங்க, கீர்த்திகா. அவங்களோட கனவே வேற. அவங்க இப்போ இது மாதிரி பொய் கேஸு போட்டதுனால அவங்க உயிரே இப்போ விட்டுட்டாங்க. இது இன்னுமே அந்த மாதிரி பொய் கேஸு போடாதீங்க. எந்த ஒரு குடும்பத்துலேயும் இந்த மாதிரி எந்த ஒரு போலீஸும் எந்த குடும்பத்திலையும் இந்த மாதிரி விளையாடாதீங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் அவங்கள ஏண்டா நினைக்கிறேன் போட 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 தூக்க உடல அந்த ஆஸ்பத்திரிக்கு 3 ஜீப்பு நின்னுச்சுங்க. யாரோ ஒரு அந்த தூக்குவாங்களா தூக்க மாட்டாங்களா, தூக்கே விடல, ஆஸ்பத்திரி கொண்டு போவே விடல. அந்த புள்ள அந்த கேட்ட புடிச்சுக்கிட்டு இருக்கு, அப்படியே இழுக்குது அந்த அம்மா. அந்த அதற்குலன்னா அவளுக்கு உறைஞ்சு போச்சுன்னு நல்லா கடைசி லைட்டா தான் குடிச்சா, இழுத்துட்டான். அப்படியே அசைச்சு புடுங்கினோடனே அந்த மேல ஊத்தவும் பிள்ளைங்களுக்காக எல்லாமே ஒதுங்கி போய் இல்ல கூழ
என்ன பார்த்தாலே அவ்வளவு தூரம் படிக்க வச்சோம். அவ்வளவு வசதியான இவ்வளவு தூரம் படிக்க வச்சிருக்கானே, இந்த மாதிரி போறதுக்கா படிக்க வச்சோம். அந்த அம்மா அந்த பிள்ளைய அவமானப்படுத்திருச்சுங்க. எல்லாத்தையுமே நான் போய் கேட்டா என்ன உள்ள அந்த பிள்ளைய எட்டி இருந்து வந்துச்சு. வந்த பிள்ளைய இழுத்து தரன்னு உள்ள போய் அந்த லாக்கர் ரூம்ல வச்சு பூட்டுது. காலையில 8 மணி 7 to 8 மணிக்கு அலுவலகம் ஸ்டார்ட் தம்பியை விசாரணை வந்து அழைச்சிட்டு போனாங்க. ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டி நாராயண கோயில விற்கிறாங்க. அதை வந்து என்னோட அக்கா வந்து விற்க சொன்னாங்க. விற்க பத்தி ஏன் எங்க அப்பா போலீஸ் கேட்குறாங்கன்னா என் அப்பா தானே பொய்யான புகார் அப்படின்ட்டாங்க. என் தம்பி அடிச்சுட்டாங்க. அலுவலகம் விசாரிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் போய் கேட்கறது நாங்கள் போய் எதுக்கு அழைச்சிட்டு வந்துருக்கு அலுவலகம் சரி நாங்கள் வெளில கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் கேட்குறோம். கொஞ்சம் அப்புறம் ஆப்போசிட் பார்ட்டி சொல்கிறாங்க நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ காம்ப்ரமைஸ் போனாலுமே நான் வேணா கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டைம் 2 டைம்ல 4 டைம் என்ன போய் கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி போன வருஷத்துல என்னோட ஆஸ்பத்திரி போய் கேட்டு போட்டாங்க. நான் டிஎஸ்பி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு போலீஸ் ஒரு கேட்டு இப்போ வந்து 3 மணி அளவுல சர்மிளா மேடம் வந்து காரோட்டி இறங்குன நீ எவ்வளவு நினைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி போனாங்க. போயிட்டு நாங்க கேட்குறோம் பல்ல செஞ்சுருக்கா இதுதான் வேலையா இதுதானா இப்படிதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சரவணமா பேசுறோம். என் அக்கா எங்களை பார்க்க வந்தாங்க. எங்க அக்கா வந்து கழுத்தை வச்சு உள்ளவா ஒன்னே கேஸ் போறேன்னு கூப்பிட்டு போறாங்க. நான் போய் கேட்கறதுக்கு நாயை விட கேவலமா அந்த போலீஸ் எங்களை உள்ள கொண்டு விட்டுறாங்க. அவங்க தப்பு பண்ணவங்கள சேர் போட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. தப்பே பண்ணல அவங்க தப்பு பண்ணாங்க. தப்பு சொன்ன உள்ள ஜட்டியோட கூட வச்சிருக்காங்க. இது என்ன நாயம்? இது இவ்வளதையும் பண்ணது யாரு? இதோட பண்ணது சர்மிளாபுரம் அறிவலகத்தது மணிமேகலை மேடம். இன்னொரு சிஏடி அவர் பேரு நாகராஜன் நடராஜன் சரியா ஒரு பேரு அவர் 4 பேர் காரணம். உங்க அக்கா மரணத்துக்கு யாரு காரணம்? அக்கா மரணம் யாரும் இல்லை. நானே என் தங்கச்சியும் எங்களுக்கு மன உடச்சல். எங்க அக்காவை அடிச்சது எங்க ஜாதி பேர் இருந்தது இதெல்லாம் எங்க மன உடச்சல் தாங்க முடியல. சனிக்கிழமைக்கு இதெல்லாம் எனக்கு மன உடச்சல் தாங்க. நான் சூசைட் பண்ணிக்கிறேன் போலீஸ் இருக்குது. அப்போ வந்து என் ஆட்சியாளர் வந்து பார்க்க முடியாது. என் தங்கச்சி என்னோட சேர்ந்து பார்க்க முடியுதான். இதுக்கு வந்து இதுக்கு மேலையும் எனக்கு உண்மையில எந்த நடவடிக்கை என்ன பண்ணணும்? என் தம்பி பொய் கேஸ் கொடுத்தாங்க. 4 கேஸ் பொய் கேஸ் கொடுத்தாங்க. அதை எடுக்கணும். அக்யூஸ்ல போர்டு பேர் எடுத்துருக்காங்க. அதை எடுக்கணும். உங்க பேருமா? என் பேரு மேடம் தான். இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் இல்லைன்னா நான் சாக எங்களுக்குன்னு யாரும் இல்லை. எனக்கு அப்பா இல்லை. எங்க அப்பாவுக்கு கிடையாது. எனக்கு ஒரே தம்பி தான். அவன் தான் எங்களுக்கு எல்லாமே பார்க்கணும். இதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றும் பண்ண ஒவ்வொரு நாளும் நைட்டு பார்த்துட்டாங்க பகல்னு பார்த்துட்டாங்க. என் தம்பி வெளியூர்ல இருக்கான். 1 மணிக்கு 2 மணிக்கு வந்து போலீஸ் கலந்து நாங்கள் வயசு பிள்ளைங்க 2 பேர் வந்து தூங்கிட்டு அக்கம் பக்கத்து இவ்வளவு அராஜகம் பண்ணது நடக்க ஒரு கேட்டாக்க மேல எங்களுக்கு கருதுங்கிறாங்க. நடிகாரி போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு தான் அப்படி இருக்கா இல்ல தொடர்ந்து எல்லாருக்கும் பொதுமக்கள் இப்படிதான் இருக்கு? பொதுமக்களுக்கு எப்படி பேசுறதா ஐயா தேசம் வந்து ரொம்ப டார்கெட் பண்றாங்க. ரொம்ப டார்கெட் பண்றாங்க. அந்த லைஃப்ல கேள்வி ஆசிரியர் கண்டிப்பா எனக்கு இதுக்கான ஒரு நடவடிக்கை குடும்பத்தோட சாவுறது எங்களுக்கு வந்து பணம் கிடையாது. எந்த பணம் கிடையாது. எங்களுக்கு யாரு கிடையாது. எங்களுக்கு நீங்க தான் நீங்க தான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.